ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ்பேக். இன்றைக்கி சூப்பரான ஒரு டிப்ஸ் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம இந்த தோசைக்கு இட்லிக்கு நம்ம அரைச்சி வைக்கிறோம் இல்லைங்களா, அது எனக்கு தேவையான அளவுக்கு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கணும் செப்ரேட்டாக. ஒரு 2-3 நாள் நான் கழிச்சிட்டு அதை எடுத்து பார்த்தோம்னா அவ்வளோ புளிச்சிட்டு இருக்கும். எவ்வளோ புளிச்சி இருக்குதோ அவ்வளோ நம்ம முகத்துக்கு போட்டாக்கா அதில் உளுந்து அரிசி போட்டு அரைக்கிறதுனால நம்ம ஸ்கின்னு ஒயிட்டிங் கொடுக்கும். இந்த உளுந்துனால நல்லா சாஃப்ட்னஸாக, நல்லா ஷைனிங்காக, நல்லா பிரைட்டாக இருக்கும் நம்ம ஸ்கின்னு. நான் கழுத்து எல்லாம் இந்த குளிக்கும் போது கூட நான் ஃபுல் பாடி அப்ளை பண்ணி நான் குளிக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் ஒரு 2 நாள் இது மாதிரி ஃபுல் நீங்கள் அப்ளை பண்ணி ஃபுல் பாடி நீங்கள் குளிச்சு பாருங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நான் இப்போ அது எப்படி ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா புளிச்சிட்டு அது எடுக்கும்போது புளிச்ச வாசனை அடிக்கணும். அந்த அளவுக்கு நல்லா புளிச்சிருக்கு. நான் 2 நாள் வச்சு தான் இது ஒரு வாரத்துக்கு நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காலையில் சாயங்காலம் இந்த மாதிரி நான் வாரத்தில் ஒரு 3 நாள் நான் யூஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி 2 வாரம் இல்லை 3 வாரம் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு சூப்பர் ரிசல்ட்டு. ஒரு வாரத்துக்கு நம்மளுக்கு கம்பல்சரி ரிசல்ட்டு கண்டிப்பாக நீங்கள் பார்க்குவீங்க, என்ன மாதிரி ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இதில் என்ன நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஃபேஸ் பேக்கு நான் போடுறேன்னு பார்ப்போம். இது குளிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள், இந்த தோசை மாவு, அடுத்து கொஞ்சம் தயிர், இது 3 மிக்ஸ் பண்ணிட்டு தான் ஃபேஸ்க்கு நான் போட்டு காட்டுறேன். பாருங்கள், இப்போ இருக்கிறதுக்கும் இது போட்டு ஆன பிறகு எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு. இப்போ நான் கஸ்தூரி மஞ்சள் தேவையான அளவுக்கு, நான் கஸ்தூரி மஞ்சள் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தோசை மாவு சேர்த்துக்கிறேன். இன்றைக்கே அரைச்சிட்டு இன்றைக்கே போடணுன்னாக்கா நம்மளுக்கு ரிசல்ட்டு கிடைக்காது. அதனால நீங்கள் சூப்பராக நல்லா 2 நாள் ஊற வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தயிர், ஏன்னா இந்த தயிரை புளிச்சிட்டு இருக்கும். இதை நம்ம போட்டோம்னா நம்ம ஸ்கின் எவ்வளோ ஒரு பிரைட்னஸாக சாஃப்டாக இருக்குது. நீங்களே பாருங்கள், நான் எவ்வளோ போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூனில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் போதும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், மஞ்சள், தயிர், தோசை மாவு இது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம முகத்துக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் முகத்தை நல்லா நார்மல் தண்ணியில் நீங்கள் தள்ளி பாருங்கள். எவ்வளோ சூப்பரான ரிசல்ட் கிடைக்குது. இந்த மாதிரி இந்த கோல்டு இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு நாள் காலையில் சாயங்காலம் ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணல, ஏன்னா இதில் உளுந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு செட் ஆகாது. செட் ஆகிறவங்க யூஸ் பண்ணலாம். இந்த ரொம்ப ஹீட் பாடி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கண்ணுக்கு மேலே, இந்த கண்ணுக்கு கீழே கூட இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா போடும்போது ஃபுல்லாக கரெக்டாக ஒரு கலராக தெரியும். பாருங்க, இந்த அளவுக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணோம். அப்புறமா இந்த கழுத்து கூட இது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ நல்லா ஸ்டார்டிங்கே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும்.
ஆனால் கலர் சேஞ்ச் வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாள் வாக்கில் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். பாருங்க, இந்த மாதிரி போட்ட பிறகு லைட்டாக ஒரு சின்ன மசாஜ் பண்ணி விட்டுடணும். இந்த மாதிரி இப்படி பண்ணாதீங்க, இந்த சைடு இப்படி இந்த மாதிரி அப் சைடு பண்ணுங்க மசாஜ். லைட்டாக இந்த மாதிரி ஒரு மசாஜ் பண்ணிட்டு லைட்டாக ரொம்ப ரஃப்பாக பண்ணாதீங்க. இந்த கண்ணு கீழே கூட இந்த மாதிரி இந்த கண்ணுக்கு மேலே ஏன்னா அந்த மஞ்சள் நம்ம அந்த தயிர் போட்டிருந்த அந்த புளிச்ச மாவெல்லாம் நம்ம ஸ்கின்ல நல்லா ஊறணும். அது ஊறின பிறகு தான் நம்ம போட்டிருந்த கழுவிட்டோம்னா எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்காது. இந்த அளவுக்கு இப்போ இது ஒரு 10-15 நிமிஷம் நல்லா விட்டு கொஞ்சம் காஞ்ச பிறகு அது அப்படியே நல்லா ட்ரை ஆகிடும். அப்போ நம்ம முகத்தை கழுவிட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இருந்துக்கு இப்போத்துக்கு அவ்வளோ வித்தியாசம் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபுல்லாக இங்கெல்லாம் பாருங்கள் ட்ரை ஆகிட்டு வருது. ஒரு 5 நிமிஷம் விட்டாலும் நல்லா ட்ரை ஆகிடும். இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் ஏன் சொல்கிறேன்னா அது நம்ம போட்ட பொருளை நம்ம ஸ்கின்ல நல்லா அந்த ஃபுல்லாக அது இதாகணும். எல்லாம் குளிச்சுக்கோ நம்ம போட்டு கொஞ்ச நேரத்தில் நம்ம அது கழுவிடலாம் அப்படின்னாக்கா அது ஒன்றும் யூஸ் இல்லை. அதனால இந்த மாதிரி விட்டுட்டு இப்போ இதை நான் கழுவிட்டு வந்து நல்லா காஞ்சிட்டு வருது. அது காயும் போது என் ஸ்கின்னில் அப்படியே சில்லுன்னா இருக்கிற மாதிரி ஐஸ் இது மாதிரி இருக்கு பாருங்க. அந்த மாதிரி நீங்கள் போட்டு பார்க்கும்போது அந்த டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். நல்லா சில்லுன்னா இருக்குது என் முகமே. இப்போ நான் கழுவிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நான் கழுவிட்டு முகத்தை கழுத்தெல்லாம் கழுவிட்டு வந்துட்டேன். பாருங்க எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்கின் நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக நல்லா க்ளோவாக இருக்கும். நல்லா ஷைனிங்காக கொடுக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ரஃப்பாக இருக்கிற ஸ்கின்க்கும் நல்லா சாஃப்டாகவும் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆண் பெண்ணுன்றது வித்தியாசம் இல்லை. ஆண் யூஸ் பண்ணும்போது இந்த மஞ்சள் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. தயிர் மற்றது அந்த தோசை மாவு நல்லா புளிச்சிட்டு இருக்கணும். நீங்களும் ரொம்ப கருப்பாக இருக்கிறீங்கன்னு ஃபீல் பண்ணுங்கன்னா இந்த மாதிரி டிப்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா உளுந்து வந்து நேச்சுரலாக நம்ம அரிக்கும் போது நம்ம கை வந்து நல்லா ஒயிட் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் அரிசியும் நல்லா ஒயிட்டிங் பண்ணி கொடுக்கும். அதனால அதுக்காக ரொம்ப சீக்கிரம் நம்ம ரொம்ப நல்லா கலர் ஆகிடணும்னு நினைக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முகத்தில் இருக்கிற டிஃப்ரெண்ட்டு தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.